கெட்டவங்க கிட்ட இருந்து விலகிடுவாங்கன்னு சொன்னீங்க மேம். மீனராசி பெண்கள் யார்கிட்டலாம் போகவே கூடாது மேம். மீனராசிக்காரங்க வந்து யார் கூட சேரக்கூடாதுன்னா, யாரை ரொம்ப நல்லவங்கன்னு நம்பிட்டு இருக்கீங்களோ அவங்க கிட்டலாம் சேராதீங்க. நீங்கள் யாரை ரொம்ப நம்புனீங்களோ அவங்க தான் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு கண்கூடா தெரிஞ்சிருக்கும். ஜென்மசனி என்னைக்கு ஆரம்பிச்சிச்சோ, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தோல் உரிச்சு காட்டிட்டாரு சனி பகவான். ஆனாலும் பழகின பாவத்துக்காக விட்டகுறை தொட்டகுறைங்கிறதுக்காக ஒட்டிட்டு இருக்க வேண்டியது இருக்குது. பிடிக்கலனாலும் சிரிக்க வேண்டியது இருக்கேங்கிற நிலமையில இருக்கிறீங்க. பரவாயில்ல, பிடிக்கலைன்னா ஒதுக்கிக்கிறது தப்பே கிடையாது. டாக்ஸிக்னு தெரிஞ்சு உள்ளே போய் ஒரு பலியாட ஆயிட்டு இருக்கிறது தான் தப்பு. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கும். மீனராசி பெண்கள் வந்து ஹெல்த் வைஸ் வந்து எப்படி மேம் இருப்பாங்க? மீனராசி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி சூரியன். உடல் உஷ்ணம்ங்கிறது பொதுவாகவே மீனராசி பெண்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். எலும்பு மஜ்ஜைகளில் சில பிரச்சனைகள், ஜாயிண்ட் ப்ராப்ளம், ஜாயிண்ட் இன்ஃப்ளமேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் புதுசாக கொஞ்சம் பேக் பெயினில் அவதிப்படுவாங்க. ஹேர் ஃபால் கொஞ்சம் அதிகமாகும் உடல் உஷ்ணம் அதிகமாகிறதுனால. இந்த 2 விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். கொஞ்சம் சத்தான சாப்பாடை சாப்பிடணும். ஹெல்த்தியாகவே சாப்பிட முடியாது. ஒரு பிரச்சனை என்னென்னா 12ல் ராகு இருக்கும்போது உணவு பழக்கம்ங்கிறது ஒழுங்காக இருக்காது. கண்டதை கண்ட நேரத்தில் கிடைச்சதை வாயில் போடுறது, ஒரு காஃபியை குடிச்சிட்டு வேலை செய்கிறது, இல்லை ஸ்நாக்ஸு சாப்பிட்டுட்டு லஞ்சு சாப்பிடாம இருக்கிறது, லேட் நைட்டு ஃபுட் எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான ஒரு பழக்க வழக்கங்கள் எல்லாம் ராகு கொடுப்பாரு. இதை கொஞ்சம் மாத்திக்கிறது நல்லது. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF.